திமுக கவுன்சிலரின் கணவர் அளித்த டார்ச்சரால் மதுரை மாநகராட்சியின் பில் கலெக்டர் சரவணன் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் நேரலையில் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், தற்போது அங்குள்ள சூழல் குறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. மதுரை மாநகராட்சி 100 வார்டுகளை உள்ளடக்கிய பகுதி. இந்த மதுரை மாநகராட்சி 5 மண்டலங்களாக உள்ளது. இந்த மதுரை மாநகராட்சியின் 2வது மண்டலத்திற்கு உட்பட்ட 29வது வார்டு பகுதியில் பில் கலெக்டராக பணியாற்றி வரக்கூடிய சரவணபாண்டி என்பவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சாலையோர கடைகள் மற்றும் மார்க்கெட் பகுதிகளில் அன்றாடம் அவர் வசூல் செய்வது வழக்கமாக இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் அவர் வசூல் செய்த அந்த பணத்தை என்னிடம் கொடுக்குமாறும், அதே போன்று கூடுதல் பணத்தை வசூல் செய்ய வேண்டும் என அந்த பகுதியின் 29வது வார்டு உடைய திமுக கவுன்சிலர் லோகமணியினுடைய கணவர் ரஞ்சித் குமார், ரஞ்சித் குமார் அந்த திமுகவினுடைய வட்டச் செயலாளராக இருப்பதாக இருக்கின்றார். அவர் அந்த பணத்தை என்னிடம் கொடுக்க வேண்டும். அதே போன்று 600 ரூபாய் ஒரு கடைக்கு வசூல் செய்யும் போது அங்கு 1500 ரூபாய் வசூல் செய்ய வேண்டும். அந்த கூடுதலாக வசூல் செய்யும் பணத்தை என்னிடம் கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் வசூல் செய்ய வேண்டாம், நான் வசூல் செய்து கொள்கிறேன் என அவரிடம் தொடர்ந்து மிரட்டி வந்ததாக கூறப்பட்டு வருகிறது. அதற்கு சரவணபாண்டி ஒத்துக்கொள்ளாததன் காரணமாக அவரை வீட்டிற்கு அழைத்து மிரட்டியதாக கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்கொலைக்கு முயன்ற சரவணபாண்டி நம்முடன் இருக்கிறார். தற்போது மதுரை ஜெயந்திபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் நவீன்குமார் காட்டி வருகிறார். அந்த மருத்துவமனையின் வெளியே தான் தற்போது நேரலை அந்த செய்தியாளர் சந்திப்புக்காக தற்போது வெளியே வந்திருக்கிறார். அவருமே கேட்கலாம். சார், இப்போ நீங்க மதுரை மாநகராட்சியில் எத்தனை ஆண்டுகளாக வேலை செய்யறீங்க? இப்போ எதனால நீங்க தற்கொலை முயற்சித்ததுக்கான காரணம் என்ன சார்? இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் எதுவும் கொடுத்துருக்கீங்களா? மாநகராட்சி அலுவலகத்தில் எதுவும் புகார் கொடுத்துருக்கீங்களா? என்ன சொல்லியிருக்காங்க சார்? மதுரை மாநகராட்சி 13 வருஷமாக பார்க்குறேன் சார். இந்த மண்டலம் போய் இப்போ ஒரு 4 மாதம் தான் ஆகுது. 10ஆம் மாதம் போனேன். இப்போ அந்த மார்க்கெட் பார்க்குறது ஒரு 40 நாள் தான் பார்க்குறேன். அந்த ஏரியா கவுன்சிலர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னை மிரட்டிக்கிட்டே இருக்காப்புல, உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படி இப்படின்னு மிரட்டி இது பண்ணிக்கிருக்காரு சார். ஆஃபீஸில் கூட்டு மிரட்டினாப்புல, அப்புறம் வீட்டுக்கு வர சொல்லி ரசீதை காமி அதை காமிட்டு எல்லாத்தையும் காமிச்சிட்டேன், இவ்வளோ கட்டிக்கிருக்கேன், இந்த அமௌண்ட்டை கட்டிக்கிருக்கேன்ட்டு மிரட்டி இது பண்ணா சார். அதனால தான் தற்கொலை முயற்சி ஈடுபட்டேன் சார். தற்கொலை முயற்சி. இப்போ ஒவ்வொரு கடைக்கு எவ்வளோ ரூபா வசூல் பண்ணுறீங்க? அவர் என்ன சொன்னார், என்ன நடந்துச்சு, அந்த விவரத்தை சொல்லுங்க. அதே மாதிரி நீங்கள் வசூல் பண்ண வேணாம், நான் வசூல் பண்ணுறேன் மாதிரி சொன்னார்ன்ற மாதிரிலாம் சொன்னீங்களா? அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள். 20 ரூபா வசூல் பண்ணேன் சார். நானா 20 ரூபா தான், ஒவ்வொரு கடைக்கு 20 ரூபா. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் நைட்டு வாங்க வசூலுக்கு. நைட்டுனா நாங்கள் பண்ண மாட்டோம், ஒன்லி காலைல மட்டும் தான் பண்ணுவோம். நைட்டு பண்ண மாட்டாங்க, நைட்டு வாங்குறாங்க. நைட்டு நான் வர மாட்டேன், நாங்கள் எப்பயுமே காலைல மட்டும் பண்ணிட்டு போயிடுவோம், அவ்வளோதான் சார். அதே மாதிரி நான் வசூல் பண்ணிக்கிறேன். ஆமாம் சார், அவர் வசூல் பண்ணுறேன்ட்டு இருந்தார். ஒரு வாட்டி கூட்டு போனேன், உள்ளே கூட்டு போய் மக்கள் பஞ்சாயத்து பண்ணிட்டாங்க. அதனால அதில் இல்லை சார், பஞ்சாயத்து ஆகிப்போச்சு, நீங்கள் போங்கன்ட்டேன். அப்புறம் நான் தான் சார் பண்ணிக்கிறீங்க. இப்போ இது தொடர்பாக நீங்கள் காவல் நிலையத்தில் எந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தீங்க? காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்துருக்காங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? இல்லை, கொடுத்துருக்கோம் சார். அவங்க உடம்பு கொஞ்சம் சரியாக வாங்கிட்டு இருக்காங்க சார். பெட்டில் இருக்கனால நீங்கள் முடியாமல் இருக்கீங்க, நீங்கள் வீட்டுக்கு வரவும் வாங்கிட்டு இருக்காங்க. இது சுப்பிரமணியபுரம் பேசுகிறேன் சார். தற்போது இந்த தற்கொலைக்கு முயற்சி செய்த மாநகராட்சியின் பில் கலெக்டராக இருக்கக்கூடிய சரவணபாண்டியினுடைய மனைவி நம்மிடம் இருக்கிறாங்க. அவடமே கேட்கலாம். இப்போ உங்கள் வீட்டுக்கார் ஒரு திமுகவோட வட்டச் செயலாளர் மிரட்டினார், அதனால தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்கன்னு காவல்துறையில் புகார் கொடுத்துருக்கீங்க. காவல்துறையில் நடவடிக்கை எடுக்கிறாங்களா, இல்லை என்ன சொல்கிறாங்க? எடுக்கிறேன்னு தான் சொல்லியிருக்காங்க, நடவடிக்கை எடுக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. நானும் உங்களோட அண்ணன் தான் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணோம். கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவங்க கண்டிப்பான முறையில் நாங்கள் எடுக்கிறோம்ப்பா, இவர் கொஞ்சம் சரியாக உடம்பு சரியாகணும்னா 2 பேரும் வச்சு நேராக பேசிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. அந்த கட்சிக்காரங்களும் இவங்களே வச்சு. அப்போ இவங்க கட்சிக்காரங்க தேவையில்லாமல் என் வீட்டுக்காரர் மிரட்டியிருக்காங்க. பணம் உண்டனா தான் நீ எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவங்க மிரட்டியிருக்காங்க. அது ஏன் இப்படி மிரட்டுறது கேட்டதுக்கு அவர் ரொம்ப அசிங்கமாக திட்டிருக்காங்க. என் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அசிங்கமாக திட்டிருக்காங்க. திட்டினால தான் அவர் இந்த முடிவு எடுத்தார். இப்போ இவர் இது முடிவெடுத்து எனக்கே தெரியவே தெரியாது. இப்போ எதார்த்தமாக ஒரு வீட்டு சாப்பிட வந்திருக்க போது தான் நானே பார்த்து, இவர் இந்த பாயசனை குடிச்சதை நான் தான் பார்த்து ஆஸ்பத்திரிக்கு நான், எங்கள் மதினி, எங்கள் அக்கா 3 பேர் தான் சேர்த்துருக்கோம் அந்த ஆஸ்பத்திரியில் அதனால எந்த பொறுப்பாக இருந்தாலும் அந்த கட்சிக்காரங்க தான் இது பண்ணிக்கிறேன். என் வீட்டுக்காரருக்கு ஏதாச்சும் ஒன்றுனா அவங்க தான் கட்சிக்காரங்க தான். திமுக பேர் ரஞ்சித் குமார். அவர் பேர் ரஞ்சித் குமார். நான் 2 பிள்ளை வச்சிருக்கேன். சின்ன பொண்ணு பையனும் வச்சிருக்கேன். எனக்கோ என் பிள்ளைக்கோ என் புருஷனுக்கோ ஏதாச்சும் ஒன்னா அந்த ரஞ்சித் குமார் அவங்க தான் பொறுப்பு. இப்போ இல்லை, எப்பயுமே
யார் மூலமா எது வந்தாலும் அவங்க தான் எங்களுக்கு பொறுப்பு, அவ்வளோதான். இப்போ உங்க கணவர் பில் கலெக்டரா இருக்காரு. இப்போ மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கடையில வசூல் பண்றாரு. அதுல வந்து அவர் கவுன்சிலரா இருக்க ஒரு கவுன்சிலரோட கணவர் அந்த திமுக வட்டச் செயலாளராக இருக்கக்கூடிய ரஞ்சித் குமார் என்ன மிரட்டினாருன்ற மாதிரி வந்து உங்க வீட்டுக்காரர் சொன்னாரு. எது மன உளைச்சல்லே இருந்தாலா? அதை பத்தி வேற எதுவும் சொல்லியிருக்காங்களா? மாநகராட்சியில இருந்து அதிகாரிகள் எதுவும் சொன்னீங்களா? அதிகாரிகள் எதுவும் நடவடிக்கை எடுத்துருக்காங்களா? இல்ல சார், அவர் வந்து என்னன்னா அசிங்கமா தான் திட்டிருக்காருன்னு தான் என் வீட்டுக்காரர் சொன்னாரு. ஆனா அவர்கிட்ட நான் எதுவும் கேட்கவே இல்லை, பேசல. அசிங்கமா திட்டி வீட்டுல வந்து அழுதுருக்காரு. என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது நான் என்னை இப்படிலாம் பேசிட்டாரு கட்சிக்காரரு, என்னால மனசு தாங்க முடியல, அதனால இந்த முடிவை நான் எடுத்துட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் சார். இல்ல இது தொடர்பா நீங்க மாநகராட்சி அதிகாரிகள்ட்ட இப்ப ஆணையர் இவங்ககிட்ட எல்லாம் புகார் கொடுத்துருக்கீங்களா? இப்ப என்ன நீங்க வசூல் பண்றது ஒரு தொகையா இருக்கும், கூடுதலா வசூல் பண்ண சொல்றாங்க, இல்லைன்னா அந்த பணத்தை என்னிடம் கொடுக்க சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எதுவும் இப்ப மனு கொடுத்துருக்கீங்களா, புகார் கொடுத்துருக்கீங்களா? மாநகராட்சியில இருந்து என்ன சொன்னாங்க? இல்லை சார், சாரே நேராக கூட்டு போய் காமிச்சேன். இப்போ வந்தார், அவரை கூட்டு போய் காமிச்சேன். அவர் மரியாதை இல்லாமல் தான் பேசினார். ரெண்டாவது அப்படிதான் பேசி அனுப்பிட்டார். கண்டிப்பாக அபிராமி, நீங்களே இங்கே வந்து பார்த்துருக்கலாம். மதுரை மாநகராட்சியில் வந்து பில் கலெக்டராக பணியாற்றக்கூடிய அந்த சரவண பாண்டி என்பவர் வந்து அந்த செல்லூர் 29வது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் வந்து அந்த வரி வசூல் செய்த போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த திமுக கவுன்சிலர் அந்த லோகமணி என்பவருடைய கணவர் ரஞ்சித் குமார் திமுகவுடைய வட்டச்செயலராக இருந்து வருகிறார். அவர் வந்து அந்த பகுதியில் வரி வசூல் செய்யக்கூடிய பகுதியில் வந்து என்னையும் உடன் அழைத்து செல்ல வேண்டும், அதே போன்று கூடுதல் தொகையில் வசூல் செய்ய வேண்டும் என வந்து அவர் மிரட்டியதாகவும், அதற்கு இவர் வந்து ஒத்துக்கொள்ளாததன் காரணமாக இவரை வந்து அவர் வந்து வீட்டிற்கு அழைத்து வந்து தகாத வார்த்தைகளால் அவதூறு ஆன வார்த்தைகளால் வந்து பேசியதால் மன உளைச்சல் ஆகி இவர் வந்து அந்த பாய்சன் அந்த விஷம் குடித்து தற்கொலைக்கு முயற்சி செய்து தற்போது அந்த ஜெயந்திபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஆனால் இது தொடர்பாக காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்திருக்கிறார், மதுரை மாநகராட்சி அலுவலகத்திலும் புகார் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அவர்களது குடும்பத்தினரும் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் அந்த தற்கொலைக்கு முயற்சி செய்த சரவண பாண்டியன் அவருக்கோ அல்லது அவரது குடும்பத்திற்கோ ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அந்த மிரட்டல் விடுத்த அந்த திமுகவினுடைய வட்டச் செயலாளர் அவர்தான் அந்த இதற்கு வந்து முழு பொறுப்பு எனவும் அந்த அவரது மனைவியும் தெரிவித்துள்ளனர். அபிராமி, தற்போதைய நிலவரம் குறித்த விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன். இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்சுக்கு ரெடியா? ஒரு பவுண்ட் தங்கம் 30,000க்கு கிடைக்குமா? மியூச்சுவல் ஃபண்ட்ல 30% லாபம் வருமா? ஷேர் மார்க்கெட்ல 60% லாபம் உறுதியா? இல்ல பேங்க் பிக்ஸ்ட் டெபாசிட்ல 30% லாபமா கிடைக்குமா? ஆனா 100% செக்யூரா சென்னை சிட்டி லிமிட்குள்ள பிளாட் வெறும் 1450 per square feet மட்டும்தான். இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. மேலும் விவரங்களுக்கு இப்பவே கால் பண்ணுங்க.